வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு தமிழ் அரசியல் வட்டாரங்களில் திடீர் ஆபாசமும் உள்கட்சி முரண்பாடுகளும் வெளிப்பட தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவது குறித்தும் சில தலைவர்களின் அரசியல் நோக்கங்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை ஏற்கனவே முன்வைத்திருந்தார். அர்ஜுனா ராமநாதனின் கூற்றுப்படி தற்போதைய தமிழ் தேசிய அரசியல் ஒற்றுமை என்ற பெயரில் செயல்படுவது போல் தோன்றினாலும் அதன் அடிப்படை நோக்கம் அதிகார அரசியலாகவே மாறியுள்ளது. தமிழ் தேசியம் என்று கூறி பலரும் பேசுகின்றனர். ஆனால் அந்த சொல் தற்போது ஒரு அரசியல் வணிக கருவியாக மாறியுள்ளது. யார் எங்கு ஆசனம் பெற முடியும் என்ற கணக்கில் தான் அவர்களின் கூட்டணிகள் அமைகின்றன. மாகாண சபை தேர்தல் வரவிருப்பதை உணர்ந்தவுடன் ஒற்றுமை என்ற பெயரில் மீண்டும் கூட்டங்களை நடத்தி மக்களை மயக்க முயற்சி நடைபெறுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய பெயர்கள் வெவ்வேறானவையாக இருந்தாலும் அவற்றின் அரசியல் அடிப்படை நோக்கம் தங்களுக்கான பதவிகளையும் அரசியல் இடங்களையும் பாதுகாப்பது. அர்ஜுனா ராமநாதன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரை இலக்காக கொண்டு ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த மூவரும் தங்களை தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டாலும் அவர்கள் கடந்த காலங்களிலே தங்களுக்கான அரசியலில் ஈடுபட்டார்கள் என்பது யாருக்கும் புதிதல்ல. இன்று மாகாண சபை தேர்தல் வரும்போது மீண்டும் தங்களை மக்களின் குரல் என்று சித்தரிக்கின்றார்கள். ஆனால் கடந்த மாகாண சபைகளின் காலத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் எந்த முன்னேற்றமும் நிகழவில்லை. மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் அப்படியே தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் அனைவருக்கும் ஒருமித்திருந்தாலும் அந்த தேர்தல் மூலம் எது கிடைக்கப் போகின்றது? அதே பழைய தலைவர்கள் மீண்டும் ஆசனங்களில் அமர்ந்து மக்களை பயன்படுத்தும் அரசியல் தான் நிகழும். தமிழ் மக்களின் உண்மையான நலனுக்கு புதிய தலைமுறை சிந்தனை உருவாக வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். 2009க்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் புதிய பாதையை தேட வேண்டி இருந்தது. ஆனால் பழைய தலைவர்கள் இன்னமும் 1980களின் அரசியல் சிந்தனையில் சிக்கியுள்ளனர். அர்ஜுன ராமநாதனின் இந்த விமர்சனங்கள் தமிழ் தேசிய அரசியலின் தற்போதைய பலவீனங்களையும் உள்கட்சி போட்டிகளையும் வெளிக்கொண்டு வருகிறது. ஒருபுறம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரே கூட்டணிக்குள் இருந்தாலும் இத்தகைய கூட்டணிகள் உண்மையில் மக்களின் நலனுக்காகவா அல்லது அரசியல் அதிகாரத்துக்காகவா என்ற கேள்விகள் முன்னதாகவே அர்ஜுனாவால் எழுப்பப்பட்டது. இப்போது அதுவே நடக்கின்றது. தமிழ் அரசியல் வட்டாரத்தில் தற்போது எழுந்திருக்கும் இந்த சிக்கல் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலின் முடிவு மட்டுமல்ல, தமிழ் அரசியலின் எதிர்கால திசையையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மாறியுள்ளது. இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதவிகளை பெறுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவை பயன்படுத்திக் கொண்ட பின் இப்போது 13வது திருத்த சட்டத்தை முன்னிறுத்தி கூட்டங்களை நடத்துவது ஒப்பந்த மீறலாகும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடையிலான முக்கிய சந்திப்பு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமார் மற்றும் முன்னாள் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் ஆகியோரின் பங்கேற்போடு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துவதற்குரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதோடு அந்த தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது கட்சி அலுவலகத்தில் ஊடகங்களை சந்தித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது தமிழ் கட்சிகளின் கூட்டம் அல்ல, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கூட்டமே அது. அவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காகவே கலந்துரையாடி உள்ளார்கள். நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்த ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக ஒற்றையாட்சி முறைமைக்குள் தமிழ் அரசியலுக்கு இடமில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 13வது திருத்தம் இறுதி தீர்வல்ல, ஏகி ராஜ்யம் என்ற யோசனை நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதும் ஒப்பந்தத்தில் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்திற்கு இணங்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள அனைத்து பங்காளி கட்சிகளும் கையெழுத்திட்டனர். பின்னர் உள்ளூராட்சி சபைகளில் எம்மோடு இணைந்து செயல்பட்டார்கள். நாம் விட்டுக் கொடுத்ததால் தான் அவர்கள் பதவிகளை பெற்றனர். எங்களது ஆதரவின்றி அவர்கள் எந்த சபையிலும் பதவி பெற முடியாது. அந்த உதவியை பெற்றுக்கொண்டு இப்போது 13வது திருத்தத்தை முன்னிறுத்தி கூட்டங்களை நடத்துவது அவர்களை ஒப்பந்தத்திலிருந்து விலகும் செயல். இது நேர்மையற்ற அரசியல் நடத்தை என்று நாம் கருதுகின்றோம். 13வது திருத்தம் தொடர்பான விவாதம் தமிழ் அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. சில கட்சிகள் அதை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை அமைப்பை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகள் இதனை ஒற்றையாட்சி அரசியல் கூட்டமைப்புக்குள் தமிழ் விடுதலைக்கு தடை ஏற்படுத்தும் முயற்சி என்று கருதுகின்றன.
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்து வடக்கு கிழக்கு இணைந்து சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய அரசியல் தேர்வை வலியுறுத்தி வருகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சமீபத்திய நடவடிக்கைகள் தமிழ் அரசியலுக்குள் மீண்டும் பிளவுகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக சிலர் கருதுகின்றார்கள். 13வது திருத்தம் குறித்த விவாதம் தமிழ் அரசியலின் திசையை தீர்மானிக்கும் முக்கிய சவாலாக மாறி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். இது எவ்வாறு இருக்க தமிழ் அரசியல் வட்டாரங்களில் தற்போது 13வது திருத்த சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்த விவாதங்கள் மீண்டும் தீவிரமடைகின்றது. கடந்த தேர்தல்களில் தமிழ் தேசிய பேரவையாக ஒன்றிணைந்து செயல்பட்ட அமைப்புக்குள் தற்போது மாகாண சபை தேர்தல் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் உருவாகியுள்ளது. இருப்பினும் தமிழ் தேசிய பேரவையிலிருந்து தாங்கள் விலகவில்லை என்றும் அது பற்றி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நேரடியாக கூறவில்லை என்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டது வவுனியாவில் நடைபெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட கலந்துரையாடல் முடிவடைந்ததை தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்த போது. அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் கூட்டணியின் கட்டமைப்பினை வலுப்படுத்துவது மற்றும் எதிர்கால வேலை திட்டங்களை பற்றி விரிவாகவே கலந்துரையாடினோம். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்திடமிருந்து முரண்பாடான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. இதனால் தமிழ் மக்களிடையே தேர்தல் நடைபெறுமா என்ற அச்சம் நிலவுகின்றது. எங்கள் நிலைப்பாடு தெளிவானது. இந்த தேர்தல் நடக்க வேண்டும். அரசு அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும். அதே சமயம் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவது காலத்தால் நிரூபிக்கப்பட்ட தேவையாகும். நாங்கள் தற்போது 5 அமைப்புகளின் கூட்டணியாக செயல்பட்டு வருகின்றோம். ஆனால் இதைவிட பரந்த அளவில் தமிழ் தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒற்றுமை இல்லாமை காரணமாக வாக்கு பலம் பிளவுபட்டது. எதிர்காலத்தில் இத்தகைய தவறுகள் மீண்டும் நிகழக்கூடாது. எனவே அனைத்து தமிழ் அரசியல் தரப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சமீபத்திய விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர் கூறுகிறார், தமிழ் தேசிய பேரவையிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என்று கஜேந்திரகுமார் சொல்லவில்லை. அவர்கள் விலகி இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் என்ற வகையில் தான் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு வருகின்றோம். அந்த ஒப்பந்தத்திற்கு முரணாக எதையும் செய்யவில்லை. அவர் உத்தியோகபூர்வமாக விலகல் அறிவிப்பு வெளியிடவில்லை. நாங்களும் விலகியதாக எங்கும் கூறவில்லை. எனவே இந்த விடயம் குறித்து அவர்களுடன் நேரடியாக உரையாடுவோம் என்று கூறுகிறார். 13வது திருத்த சட்டம் என்பது இலங்கையின் அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கும் ஒரு பிரிவு. அது முழுமையாக நடைமுறையில் அமைய வேண்டும் என்பதே எங்களது நிலைப்பாடு. இதே கோரிக்கையை தமிழரசு கட்சி உள்ளிட்ட பலர் தமிழ் அரசியல் தரப்புகளும் முன்வைத்து வருகின்றனர் என்று அவர் மேலும் குறிப்பிடுகிறார். தமிழ் தேசிய மக்கள் முனையை சேர்ந்தவர்களும் கூட மாகாண சபை தேர்தல் வந்தால் அதில் போட்டியிடுவோம் என்று தெரிவித்துள்ளனர். எனவே தேர்தலை நடத்துமாறு கூறுவது தவறானது அல்ல. அவர்கள் இதனை பிழையாக விளங்கியிருந்தால் அது குறித்து நாங்கள் அவர்களுடன் பேசுவோம். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13வது திருத்தம் இறுதி தீர்வு அல்ல என்று வலியுறுத்தி சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வை கோருகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 13வது திருத்தம் ஏற்கனவே அரசியல் அமைப்பில் உள்ளது. அதனை நடைமுறைப்படுத்துவது அவசியம் என்று வலியுறுத்துகிறது. இந்த இரு நிலைப்பாடுகளும் தமிழ் தேசிய பேரவையின் ஒற்றுமைக்குள் புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளன. அதாவது வவுனியாவில் நடைபெற்ற இந்த கூட்டமும் அதனை தொடர்ந்து வெளிவந்த கருத்துக்களும் தமிழ் அரசியலில் மீண்டும் ஒரு புதிய முக்கிய திருப்பத்தை சுட்டிக்காட்டுகின்றன. தமிழ் தேசிய பேரவை எதிர்காலத்தில் ஒருமித்த நோக்குடன் செயல்படுமா அல்லது கருத்து வேறுபாடுகள் மேலும் ஆழமடையுமா என்பதே தற்போது கவனிக்கப்படும் முக்கிய அரசியல் கேள்வியாக மாறியுள்ளது.